வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, பிரைமரி கீ அப்டின்ற கன்ஸ்ட்ரெயின்ட் பத்தி. பிரைமரி கீ அப்டின்னா என்னன்னா, பேசிக்கா ஒரு ஐடென்டிஃபையர். உங்க ஒவ்வொரு ஸ்டூடண்ட்டுக்கும் எப்படி ஐடென்டி கார்ட் குடுக்குறாங்களோ, அது மாரி டேட்டாபேஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேபிள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேட்டா என்ட்ரிக்குமே ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர். அதுதான் பிரைமரி கீ. அது ஜென்ரலா ஐடிக்கு குடுக்கும். இன்டிஜர் இருக்கிற ஐடிக்கு அவ்வளோதான். ஸோ, இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ண போறோம். ஐடி, இன்டிஜர், பிரைமரி கீன்னு சொல்லியாச்சு. கிரியேட் பண்ணியாச்சு. டேபிள டிஸ்கிரைப் பண்றேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிக்கு இன்டிஜர் ந பிரை நல் வந்து ஆட்டோமேட்டிக்காவே அதுவே நோ ஆயிடும். நல் குடுக்கவே முடியாது. பிரைமரி கீ பிரைமரி குடுத்தாச்சு. சரி ஓகேங்களா. இங்க பார்த்தீங்கன்னா, கீ பிரைமரின்ருக்கு குடுத்தாச்சு. இப்போ டேட்டா என்ட்ரி பண்ண போறேன். ஐடி குடுத்துருக்கேன். 1ன்னு குடுத்துருக்கேன். என்டர் பண்ணலாமா? வேல்யூ என்டர் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 1ன்னு இருக்கா? இப்போ நான் வந்துட்டு திருப்பியும் இதே வேல்யூ வந்துட்டு நான் என்டர் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படின்னா, எனக்கு என்டர் ஆகாது. இத ஸ்டாப் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த ஐடின்ற நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் 2 குடுக்குறேன்னு பாருங்களேன். இந்த 32 குடுத்துருக்கேன். இப்ப ரன் பண்றேன். பாருங்க இந்த வேல்யூ என்டர் ஆயிருக்கும். இந்த என்ட்ரியையும் இந்த என்ட்ரியையும் டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த ஐடி. பட் ஆனா நம்ம இது இப்படியே ஒவ்வொரு நம்பரா குடுத்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. பிகாஸ் நீங்க ஒரு 10, 15 வேல்யூ இருந்துச்சுன்னா, நீங்க நம்பர் குடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. கவுண்ட் குடுத்துட்டே இருக்க முடியாது. ஸோ, ஜென்ரலா அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட்டோ இன்கிரிமென்ட் முதல்ல டேபிள டிராப் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஷ்யூ வராம இருக்கேன். இப்போ இந்த பிரைமரி கீ கூடயே ஆட்டோ இன்கிரிமென்ட் அப்படின்ற கன்ஸ்ட்ரெயின்ட்ட ஆட் பண்ணிக்குவேன். இத வச்சுட்டு நம்ப இது பண்ணோம் அப்டின்னா, இப்ப பாருங்களேன், இந்த ஐடின்ற வேல்யூவ நான் எடுத்துட்டேன். இங்கேயும் எடுத்துடலாம். நம்ம வந்துட்டு என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இப்போ நான் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்றேன் பாருங்க டேபிள. ஆட்டோ இன்கிரிமென்ட்ன்னு வந்துருச்சு பாருங்க எக்ஸ்ட்ரான்ற இடத்துல. இப்போ இத நான் ரன் பண்ணேன்னா, இப்போ இந்த வேல்யூ இன்சர்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, அதுவே 1 போட்டுரும். நம்ம போடணும்னு அவசியம் இல்ல. இப்போ போன தடவ நம்ம பண்ணப்போ எனக்கு எரர் காட்டுச்சுல்ல, இப்ப பாருங்க. நம்ம இத எத்தன தடவ வேணாலும் ரன் பண்ணிக்கலாம். எத்தன தடவ இந்த டேட்டா என்டர் பண்றோமோ, அது பாட்டு ஒவ்வொரு தடவையும் நம்பர் +1 பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த இத வந்து நம்ம வந்து இத மாத்திக்கலாம் நம்ப. +2 +5 பண்ற மாரியும் நம்ம ஆட்டோ இன்கிரிமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ, பிரைமரி கீ இஸ் எ யூனிக் ஐடென்டிஃபையர் அண்ட் இட் இஸ் யூஸ்ட் அலாங் வித் ஆட்டோ இன்கிரிமெண்ட். ஆட்டோ இன்கிரிமெண்ட் கூட யூஸ் பண்ணும்போது அதுவே இன்கிரீஸ் பண்ணிக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இது வந்து யூனிக் ஒவ்வொரு டேட்டா என்ட்ரிக்கும் ஒவ்வொரு டேபிளுக்கும் இருக்கிற யூனிக் நம்பர். ஸோ தட் நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து வேற வேற ஆப்பரேஷன் பண்ணும்போது நம்ம இந்த ஐடிய ஒரு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க் யூ.